வணக்கம். நான் நன்னிலம் ஜிபிஜிஎம் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ அந்த கதையை தொடரும். மறுவாரம் சபையை கூட்டுறாரு அரசர். கூட்டிகிட்டு முதல்ல அந்த வெளிநாட்டு நிறுவனங்களை கூப்பிட்டுருந்தார்ல, அவங்களெல்லாம் வர சொல்கிறாரு. அவங்கெல்லாம் வராங்க. அவங்களுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் சொல்கிறாங்க. இதுமாரி நாங்கள் இத்தனை பொண்ணு இன்வெஸ்ட் பண்ணி இதை எளிய மக்களுக்கு குறைந்த வட்டியில் கொடுத்து அவர்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கும் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம் மன்னா அப்படின்றாரு. இதனால் அரசுக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறாரு. மன்னா இப்போ நம்ம ஒரு 2 பொன், அதாவது ஒரு பொண்ணுன்றது 5000 சொல்லியிருப்போம். 2 பொன் இப்போ 10,000 கொடுக்குறோம்னா, இப்போ எங்களுக்கு அதில் ஒரு சதவீதம் 10,000 ஒரு சதவீதம்னா 100 ரூபா. அதை நாங்கள் வட்டியாக வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம். அதை தினம் தினம் வசூல் பண்ணிப்போம், அல்லது மாதமும் வசூல் பண்ணிப்போம். இப்படி பல திட்டங்கள் இருக்குமாண்ணா. அது இல்லாமல் நகை, இந்த பவுனு, இந்த அப்போல்லாம் செப்பு காசு, வெள்ளி காசு, தங்க காசு தானே. இதை எங்கள் நிதி நிறுவனத்தில் போட்டால் அவங்களுக்கும் சில வட்டிகளை கொடுப்போம். அவங்களும் வட்டிகளை கொடுத்து அவங்களுக்கும் தனியாக ஒரு அந்த அக்கௌண்ட்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தொடர்ந்து அவங்களும் இதில் இயங்கலாம். அவங்களுக்கும் அதில் பெனிஃபிட் உண்டு. சரி, இப்போ ஒருத்தவங்க இப்போ 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டால் அவங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அவங்களுக்கு முன்னா நாங்கள் ஒரு 1/4% இன்னும் எவ்வளோ 25 ரூபா மாதம் கொடுப்போம் மன்னா அப்படின்றாங்க. சரி, ஓகே. இப்போ பணம் வாங்குகிறாங்க, கட்டுறாங்க. அவங்களுடைய நிதி நிலைமை சரியில்லாமல் கட்ட முடியாமல் போணுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. கட்ட முடியாமல் போணுச்சுன்னா அதுக்கான நஷ்ட ஈட்டு தொகையோடு சேர்த்து அவங்க திருப்பி அவங்க எப்போ கட்டுறாங்களோ கட்டி ஆகணுமுன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுப்போம் அப்படின்றாங்க. சரி, ரைட்டு. இது எல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் முன்னே எவ்வளவு முதல்ல எடுத்த உடனே அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை மன்னா, கம்மியாக தான் பண்ண போகிறோம், அவங்களோட தேவைக்கேற்ப அப்பப்போ பண்ணிப்போம் அப்படின்னாங்க. சரி, மக்களுக்குள்ளே சொல்லிட்டீங்க, இதனால் எங்களுக்கு என்ன தருவீங்க? இப்போ நீங்கள் 10,000 100 எடுத்துக்கிட்டீங்க, அரசாங்கத்துக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு. இதில் மன்னா நீங்கள் ஒரு 1/4% 25 ரூபாயை வாங்கிக்கணும்னா, பாக்கி எங்கள்கிட்ட நிறுவன வேலை ஊழியர்களுக்கு நாங்கள் போடுறது அலைச்சலுக்கு, எங்களுடைய சம்பளத்துக்கு, இது எல்லாத்துக்கும் கரெக்டாக எடுங்கண்ணா அப்படின்றாங்க. அப்படியா, சரி, ஓகே. நான் இது விஷயமாக எங்களுடைய நிதி ஆலோசகரை கேட்டு சரியான முடிவு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க் சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை போக சொல்லிடுறாரு. அப்புறம் இன்னும் சில பேர் உட்காந்துருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் முன்னா மக்கள்கிட்டேருந்து காசை வாங்குவோம், அதாவது சீட்டு பிடிப்போம். அவங்கள்ட்ட திருப்பி நாங்கள் 10 பேர், 20 பேர், 100 பேர்னு சீட்டை பிடிச்சி திருப்பி அவங்கள்ட்ட ஏலத்தை விட்டு அதில் கொடுப்போம். அப்புறம் அதிர்ஷ்ட சீட்டுகளும் உண்டு எங்கள்கிட்ட. அது என்ன அதிர்ஷ்ட சீட்டுகள்னு கேட்போம். அது வேறு ஒன்றும் இல்லைம்னா, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு இப்போ கொடுக்குறீங்கன்னா அது நாங்கள் அதை குலுக்கி உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னா ஒரு 10 பொண்ணு அளவுக்கு தருவோம். அப்படியா, சரி, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களை கொஞ்சம் யோசித்து தான் முடிவெடுத்து உள்ளே கொண்டு வரணும். அதனால் நீங்கள் நம்மளுடைய விருந்தினர் மாதிரியில் ரெஸ்ட் எடுங்க, நான் திருப்பி உங்களை கூப்பிட்டுக்கிறேன், எங்களோட நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசி முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. பேங்கு உள்ளவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து பேங்கை ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது பாடத்திட்டங்களை பற்றி கேட்டிருந்தேன், என்ன ஆச்சுன்னு அமைச்சர்கள்ட்ட போய் கேட்குறாரு. உடனே அமைச்சர்கள்லாம் அதெல்லாம் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்குமுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தனியார் ஸ்கூல்கள்லேருந்து எல்லா புக்குகளையும் கலெக்ட் பண்ணி தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சோசியல் இப்படின்னு 5 சப்ஜெக்டை பிரித்து நாங்கள் தனித்தனியாக அதிலிருந்து குழந்தைங்களுக்கு எப்படி எளிமையாக கொடுக்கலான்ற பாடத்திட்டங்களை உருவாக்கிட்டு இருக்கோம்னா, அதிலேருந்து சில போர்ஷன்களை எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா, ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 6வது, 7வது, 8வது அதையும் அலசி ஆராய்ஞ்சி சரியாக இருந்தால் அதையும் கொடுக்கலான்னு ஒரு முடிவில்
புக்கை தயார் பண்ணிகிட்ருக்குறோம்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக குழு அமைச்சு பண்ணிகிட்ருக்குறோம்ண்ணா. சரி, ஓகே, எல்லாம் கரெக்டு தான். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் மார்க் வந்து 100 100ன்னு போட்டுக்கிட்ருக்குறோம்ண்ணா. 5 சப்ஜெக்ட்டுக்கு 500 போட்டுக்கிட்ருக்கோம்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்களா, சரி. இப்போ புதுசாக இன்னொரு சப்ஜெக்டை ஒன்று உருவாக்குங்க, 6வது சப்ஜெக்டா அப்படி சொல்லுங்கள். ஏன் இந்த இருக்கிற சப்ஜெக்டே இந்த குழந்தைங்களுக்கு போதுமண்ணா. ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து அறிவு பூட்டுன்னு அதிகப்படியான படிப்பை கொடுத்து அதுங்க குழம்பிடக்கூடாதுல்ல. இல்லை 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 குழம்புறதுக்கெல்லாம் வேலை இல்லை. சப்ஜெக்டை மட்டும் அதிகப்படுத்துங்க. அதோட பள்ளிக்கூடத்தோட நேரம் எப்படி வச்சுருக்குறீங்கன்னு கேட்குறேன். அதான் உங்களுக்கு தான் தெரியுமாண்ணா, 10 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும், திருப்பி 1:30லேருந்து 4 மணி வரைக்கும் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பள்ளிக்கூட நேரத்தை கொஞ்சம் கூடுதலாக்குங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் ஏற்றுறதுனால 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் வைங்க. திருப்பி 1:30 மணிலேருந்து 4 மணின்றதை 4:30 மணி வரைக்கும் வைங்க. ஆக அந்த 1 மணி நேரம் கூடுதலாக டைமை வைங்க, அந்த சப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படும், வைங்க. வச்சுட்டு அந்த கூடுதலாக ஒரு சப்ஜெக்டை உருவாக்கணும். என்ன சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு, அதான் என்ன பாடம் பண்ணோம் அப்படின்னு கேட்குறேன். வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நம்ம படித்தது தான். ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் படித்தது, உலகத்துக்கு நன்மை தரக்கூடிய விஷயமான சப்ஜெக்டு தான். நீங்கள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, 15 படித்த சான்றோர்கள், அதாவது ஆசிரியர்கள், ஆண்களில் 15 பேர், பெண்களில் 15 பேர், அவங்க மொத்தம் 30 பேர் கொண்ட குழுவை அமைச்சு எனக்கு வந்து நாளைக்கு கூப்பிட்டுவாங்க. அவங்கள வச்சு நம்ம கலந்து ஆலோசித்து ஒரு சரியான முடிவு எடுப்போம். அது என்ன சப்ஜெக்ட்டு என்னான்னு சொல்கிறேன். அது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டு தான். குழந்தைங்களுக்கு கட்டாயம் அது கொடுக்க வேண்டிய சப்ஜெக்டு தான். அதனால் வந்து நீங்கள் கொண்டு வாங்கன்றாங்க. சரிம்மாண்ணான்னு சொல்லிடுறாங்க. வணக்கம் அனைவரும். இப்போ இன்னொரு 23ஆம் தேதி தேர்தல், இன்னும் ஒரு 3 நாளில் தேர்தல். அனைவரும் வாக்களிங்க. யாரும் வாக்களிக்காமல் இருந்துடாதீங்க. அப்போ சொன்னது தான் இப்பயும் சொல்கிறேன். வாக்குன்றது 18 வயசு முடிஞ்சவங்க தான் போடலாம், 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க போட முடியாது. அப்போ அந்த 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாருக்குமே நீங்கள் தான் பொறுப்பாளி. அதனால் தயவுசெய்து அவர்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த முறை 99% புள்ளியில் கூட போகலாம், ஆனால் அதற்கு குறையாமல் வாக்களித்து இந்திய சாதனையோ அல்லது உலக சாதனையோ அதை நீங்கள் படைத்தாலும் சரி, ஆனால் வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய மிகப்பெரிய கடமையும் தாண்டினது. அதனால் தயவுசெய்து வாக்களிக்காமல் இருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாராவது வாக்கு போடலைன்னா அவங்கள சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு போய் போட சொல்லுங்கள். இப்பயும் சொல்கிறேன், யார் பிடிச்சிருக்கோ உங்கள் தொகுதியில், உங்களுக்கு யார் உங்கள் தொகுதியில் நல்லது செய்வாங்கன்னு தோணுதோ, அரசியலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, புதிதாக வந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் தெருவிலேயே உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு யாருன்னு சரின்னு படுதோ அவங்களுக்கு கட்டாயம் வாக்களிங்க.